தான் படைத்த ஒவ்வொன்றையும் முழுமை அடைந்ததாக he found complete அப்படின்ட்டு நினைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே வர்றார், ரசிச்சுட்டே வர்றார். ஒவ்வொன்னா முடிச்சு மனிதனை படைத்தார். அங்க என்ன வார்த்தை வரல, அங்க என்ன இன்னொன்னு வருது, அவன் தனிமையில் இருப்பது நல்லது அல்ல. அப்படின்னா என்ன, நம்ம வார்த்தையில முழுமை அல்ல, முழுமை இன்னும் அடையவில்லை. படைத்த படைப்புகள் எல்லாம் முழுமை அடைந்தன. ஆனால் முதல் மனிதனை படைத்த தெய்வம் கடவுளே தான் படைத்த ஒரு காரியத்தையே இன்னும் முழுமை அடையவில்லையே என்று யோசித்து அந்த படைப்பை முழுமையாக்க தேர்ந்தெடுத்த அற்புதமான ஆசீர்வாதம் தான் பெண்மை. ஜோர ஒரு கைதட்டலாமா கடவுளுக்கு? இந்த உலகம் முழுமை அடையணும்னா அங்கே பெண்மை வேண்டும். அன்பான பெண் குழந்தைகளே, இளைஞர்களே, அன்பான தாய்மார்களே, வயதான பெரியவர்களே, பெண்மையை நாம இன்னைக்கு போற்றுவோம். பெண்மையின் மகத்துவத்தை உணர்வோம். பெண்மையை நாம் மதிப்போம். உண்மையிலேயே கடவுளுடைய படைப்பை பாருங்க, நிறைவு முழுமை, இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சுக்கோங்க. நிறைவடைதலும் முழுமை அடைதலும் பெண்மையினால். அப்படின்னா ஒரு குடும்பம் நிறைவடையணுமா, முழுமை அடையணுமா, அங்கே பெண்மை, பெண்கள் அவ்வளவு மகத்துவமானவர்கள். இதை உணர்ந்து கொண்டு அப்படியே வரலாம். இதைதான் நம்ம அப்படியே மீட்பின் வரலாறுலையும் பார்க்கிறோம். இதோ இந்த ஆதி மனிதர்கள், முதல் மனிதர்கள் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் பேர் இல்லை, அதாம் அப்படின்னா ஆண், அவ்வளவுதான். மனிதன், மனிதன். ஈவ் அப்படின்னா பெண். இந்த ஆணையும் பெண்ணையும் படைத்த தெய்வம். அங்கிருந்து அப்படியே இந்த வரலாறு நடந்து வருகிறது. அந்த பாவத்தில் இருந்த மக்களை மீட்பதற்காக கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு அருமையான முழுமை அடைய, மீட்பின் பயணம் முழுமை அடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி தான் இன்னைக்கு நீங்கள் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிற அன்னை மரியா. மரியே வாழ்க. அன்புள்ளங்களே, இந்த அன்னை மரியாவிடம் இந்த முழுமை அடைகிற, இந்த உலகத்தையே மீட்பின் பயணத்தையே முழுமை அடைய ஒரு கருவியாகிய இந்த பெண்மையான இந்த அன்னை மரியாவிடம் இருந்து இந்த உலகத்திற்கு இன்னைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு வார்த்தை மன உறுதி. இங்கிலீஷ்ல பல வார்த்தையை சொல்லலாம். ஃபார்ட்டிடியூட், டெடிகேஷன் அல்லது டிட்டர்மினேஷன் அல்லது கன்விக்ஷன், இதெல்லாமே அதுக்குள்ள அடக்கலாம். இந்த மன உறுதி அப்படிங்கிறது யாருக்கு வரும்? ஃபர்ஸ்ட் யாரால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மன உறுதியோட நிற்க முடியும் அப்படின்னா அங்க ஒரு விஷயம் வந்தாகணும். அந்த விஷயம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் மன உறுதியோட இருக்க முடியுங்கிறாங்க. உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பைபிள்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சது. கானா தேசம், வாக்களிக்கப்பட்ட தேசம், பக்கத்துல போயாச்சு. உதாரணத்துக்கு நம்ம இடத்தையே எடுத்துக்கலாமே. இந்த லிட்டில் மவுண்ட் தான் வாக்களிக்கப்பட்ட இடம்னு வச்சுக்கோங்களேன். தாம்பரத்துக்கு வந்தாச்சின்னு வச்சுக்கலாம். தாம்பரத்துக்கு பக்கம் வந்துட்டு அங்கிருந்து ஆள் அனுப்புறாரு மோயிசன். கடவுள் சொல்லி உளவாளிகளை அனுப்பினார். உளவாளிகள் போய் அந்த கானா தேசத்தை உளவு பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப நம்ம எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க தாம்பரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகுறப்ப அவர்கள் தூக்கி வந்த திராட்சை கொலைகள், சும்மா 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை தூக்குறோம். நம்ம ஊர்ல திராட்சை போய் வாங்கினா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட அப்படிங்கிறோம். ஆனா அங்க பாருங்க, ஒரு கொலையே அவ்வளவு. ஏன்னா கானா தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட, கடவுள் வாக்களிக்கப்பட்ட நாடு. அன்புள்ளங்களே, அப்ப என்ன நடக்குது பாருங்க. தூக்கிட்டு வர்றாங்க. இங்க நம்ம எல்லாம் பாலைவனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி 40 வருஷம் தட்டு தடுமாறி வந்து சேர்ந்தோம், போனோமா வந்தோமாங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் திராட்சை கொலையை பார்த்தவனே போனவனெல்லாம் நம்ம கண்டுக்கல. பூந்தடிச்சோம், காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி எல்லாம் அடியா குர்ரா குர்ரான்ட்டு அந்த திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் போயிட்டு வந்தவங்க 10 பேர். அந்த 10 பேரில் 9 பேர் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். 10 பேர் அழுகுறான். ஆனா அதுல 9 பேருடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்கு. இவங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அழுதுட்டு இருக்கிறப்ப, என்னையா அழுதுட்டு இருக்கிறீங்க? அருமையான திராட்சை கொண்டு வந்திருக்கீங்க, சூப்பரான நாடாட்டுக்குது. ஆட போங்கடா, மோயிசன் நம்மளை ஏமாத்திட்டாரு. இந்த யாவே கடவுள் நம்ம ஏமாற்றி விட்டார்.
அந்த நாட்டிலே இருப்பவர்கள் அரக்கர்களை போல இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்குள் நாம போக முடியாது. அவர்கள் பார்வையில் நாம் வெட்டுக்கிளிகள் போல் இருக்கிறோம். எப்படி இருக்கோமா? வெட்டுக்கிளி. அவன் பார்வையில நம்ம வெட்டுக்கிளி துளூன்னு இருக்கிறோம். நம்ம எங்கேயா போய் ஜெயிக்கிறது அப்படின்னு நினைத்த நேரம் எல்லாம் உடனே இரவு முழுக்க அழுதார்கள். காலையில் ஏஞ்சிட்டு என்ன தெரியுமா செய்றாங்க? ரிட்டர்ன், திருப்பி கிளம்பலாயா எகிப்துக்கு. எங்க 40 வருஷமா நடந்து வந்த பாலைவனத்திலேயே திருப்பி போலாமா. எப்படி பல நேரத்தில் நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில ஒரு சோதனை வரும் பொழுது கூறுகட்டத்தனமாக முடிவெடுக்கிறோம், பயந்த கோழைத்தனமாக முடிவெடுக்கின்றோம். திரும்பி போலாம், இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், இவர்களை நம்ப முடியாது என்று முடிவெடுத்தாங்களாம். ஊரே சேர்ந்து ஒன்னா போது. அப்ப அந்த 10 பேத்துல ஒருத்தன், ஒரே ஆள் சும்மா முன்னாடி போய் நின்று சட்டையை கிழிச்சு, அங்க என்ன மைக்கா இருந்துச்சு, கார்ட்லெஸ் மைக்கா இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மாதிரி, கத்தி சொல்லுகிறான் அந்த மனிதன், இஸ்ராயேல் மக்களே நில்லுங்கள், அஞ்சாதீர்கள், கானா தேசம் ஆண்டவர் வாக்களித்த நாடு. நீங்கள் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கிறீர்கள், நான் வாக்களித்த கடவுளை பார்க்கிறேன். ஜோர் அவர் கை தட்டலாமா? இதுதான் ஒரு அற்புதமான ஒரு டிஃபரன்ஸ். இத கடவுள் உடனே சொல்லுவார், நீங்க கடவுளே நமக்காக போராடுவார் அப்படிங்கிறாப்ல அந்த பையன். எப்படி பாருங்க, வாக்களித்தது கடவுள், அவரே நமக்காக போராடுவார். அப்ப கடவுள் மோயிசன்ட்ட சொல்லுவார், இந்த வசனம் தான் இந்த மன உறுதிக்கு அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு குணம். இந்த குணம் இருந்தாதான் மன உறுதிக்குள்ள நம்ம போகவே முடியும். என்னன்னு பாருங்க, கடவுள் சொல்றாரு மோயிசன்ட்ட, மோயிசா, இதோ இந்த மக்கள் எல்லாம் நான் எவ்வளவு புதுமை செய்திருந்தும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என் மகன் காலேபு, அந்த பையன் பேரு காலேபு, என் மகன் காலேபு வேறுபட்ட மனநிலையோடு இருக்கின்றான். ஜோர ஒரு கை தட்டலாமா? இந்த மனநிலை, he has a different thinking, வேறுபட்ட மனநிலையோடு நினைக்கின்றான், செயல்படுகின்றான். எல்லாம் பூதத்தை பார்க்கிற மாதிரி மனிதர்களை பார்த்தார்கள், ஆனால் இவன் தான் ஆண்டவராகிய என்னை பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ளங்களே, லைஃப்ல எந்த சூழ்நிலைனாலும் மன உறுதியோட நம்மளால இருக்க முடியும்னா we need to have a different thinking. different thinking. பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கணும். உலக பார்வையில் இல்லை, வேறுபட்ட பார்வையா இருக்கணும். நம்ம வந்துட்டு உதாரணத்துக்கு நான் கேட்டிக்ஸ் எடுத்துட்டு இருந்த பிரதராக இருக்கிறப்ப, அப்போ வந்துட்டு குட்டீஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க. எங்கள் ஆத்தூர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சூசைப்பர் சுரூபம் தாண்ட மாதா சுரூபம், மாதா சுரூபத்துக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லாக நம்பராக இருக்குது. அந்த கல்லில் என்னமோ நம்பராக இருக்குன்னு, என்னடா கண்ணுங்களா நம்பர் அப்படின்னா, உடனே அங்கே இருக்கிற பிள்ளைங்களா, அது பிரதர் தெரியாத பிரதர் 10ஆம் கிளாஸ் நம்பரு. நம்மலாம் 10ஆம் கிளாஸ் எழுதுறப்ப என்ன தருவாங்க? பரிச்சை நம்பர் தருவாங்கல்ல, அதை வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுவோம். அதான் அங்கே எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க 10ஆம் கிளாஸ் நம்பரை. ஏய் அப்படியா, இது நம்பரா அப்படின்ட்டு நான், எங்கள் சித்தி பொண்ணு அங்கே இருக்கு. உடனே ஏய் கண்ணே ஜூலி, நீ தான் 10th, உன் நம்பர் எது அப்படிங்கிற. உடனே அந்த பாப்பா அழகா சொல்லுது, நம்பரை கொடுத்தவருக்கே நம்பரா அப்படின்னுச்சு. உன் நம்பர் இல்லையா அப்படின்னா இல்லைன்னுச்சு. ஏன் கண்ணுன்னா, நம்பரை கொடுத்தவருக்கே நம்பரா, கொடுத்ததே அவரு, அவர்கிட்ட போய் நான் எழுதி வச்சு ஞாபகப்படுத்தணுமா? பிரைஸ் தி லார்ட். வேறுபட்ட மனநிலை நம்ம வாழ்க்கையில இதுதான் வேணும். இந்த அன்னை மரியா வேறுபட்ட மனநிலையோடு வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அவருக்குள்ள அந்த மன உறுதி இருந்திருக்கு. பாருங்க, திடீர்னு வந்து சம்மனஸ் நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு 14 வயசு ஏற குறையங்கிறாங்க. அந்த வயதுல போய் ஒரு திடுதிப்புன்னு ஒரு பெரிய குண்டு போட்ட மாதிரி நிச்சயம் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். அன்புள்ளங்களே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஏவாளுக்கிட்ட பிசாசு வந்து பேசுது, நீ இந்த பழத்தை சாப்பிடு. அங்க இந்த ஏவாள் என்ன செய்யறாங்க, பிசாசுட்ட பேச ஆரம்பிக்குது. அங்க ஒரு பெரிய டயலாகே நடக்குது. இல்லை இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை இல்லை, ஏன் தெரியுமா உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன் சொல்ல போச்சா? யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கு இந்தம்மா? பிசாசுக்கிட்ட. பல நேரத்தில் நம்ம போய் பிசாசுகிட்ட கேட்போம்ல, அப்புறம் ஜோசியம் சொல்ல
நான் நல்ல நேரம் எது, என்னைக்கு கல்யாணம் நடத்தலாம்? இன்னைக்கெல்லாங்க உண்மையாலுமே பிசாசுகிட்ட போய் ஆலோசனை கேட்கிற தன்மை, இந்த ஒரு அற்புதமான ஒரு கடவுளை விட்டு விட்டு தீய சக்தியிடம் ஆலோசனை. ஏவாள் அந்த அம்மா அப்படிதான் கேட்குது. அந்த அம்மா போய் பிசாசிட்ட போய் டயலாக் வச்சா, இது எப்படின்னா துணி கடையில் போயிட்டு, பெண்கள்லாம் இருக்கிறீங்க, துணி கடையில் போய் கடைக்காரன்ட்ட, ஏங்க இந்த துணி நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை இதோ என் கடையில் இருப்பது நன்றாக இருக்காது, எதிர்த்து கடையில் தான் நன்றாக இருக்கும் சொல்லுவானா. நல்லா ஒரு இழிச்சு வாயை கிடைச்சிச்சரா, இழுத்து போடுறா எல்லா சேலையும். அதுதான் பிசாசு கிடைச்சிச்சுரா. ஒரு ஆளு நம்மள்ட்ட டயலாக் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈஸி. பிசாஸ்ட பேச ஆரம்பிச்சுன்னா மெஸ்மரைசேஷன் தான். அழகா மனசை மாற்றி விட்டுருச்சு. அன்புள்ளங்களே, அடுத்த ஆளு பார்க்குறேன். இந்த சவுல் என்ற அரசன், அவர்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர் என்ன ஆலோசனை யார்கிட்ட போய் கேட்குறாரு தெரியுமா? சவுல் வந்துட்டு போருக்கு போக சொல்றாரு கடவுள். அப்ப போருக்கு போக சொல்றப்ப அருமையான வார்த்தை வரும், சென்றிடு, போரிடு, வென்றிடு, திரும்பிடு. சொல்லுங்க, எத்தனை இடு? 4 இடு. என்னென்ன சொல்லுங்க? சென்றிடு, போரிடு, வென்றிடு, திரும்பிடு. சென்றார், போரிட்டார், வென்றார். இப்ப மரியாதை என்ன செஞ்சிருக்கணும்? திரும்பிடணும். இவர் என்ன செய்யறாரு? நைசா திரும்பறதுக்கு நேரத்தில் கடவுள் சொன்னதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் அழிக்க சொல்லி இருக்கிறார். இவர் அந்த நேரத்தில் அங்க இருக்கிற பொண்ணும் பெண்ணையும் எடுத்துக்கிறது, ஒரு அந்த அரசனை மட்டும் விட்டு வைக்கிறது. யாரால? அங்க இருக்கிற படை வீரர்கள். படை வீரர்கள்லாம் வந்துட்டு, அரசே நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் கடத்திட்டு போயிடலாம். மனுஷன், தீய மனிதர்கள். அங்க ஏவாள் வந்து தீய ஆவிட்ட ஆலோசனை கேட்டுச்சு. இங்க என்னடானா சவுல் தீய மனிதர்களிடம், உலகப்பூர்வமான எண்ணம் கொண்ட படை வீரர்களிடம் ஆலோசனை கேட்டான், மாட்டிட்டான். அங்கே பாவம் செய்தார். பின்னாடி அழுவார், ஐயோ இந்த படை வீரர்கள் சொல்வதை கேட்டு நான் பாவம் புரிந்தேனேன்னு. அன்புள்ளங்களை, பல நேரத்தில் நீங்கள் நானும் சாதாரண மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு மதிமயங்கி போய் தவறு செய்கிறோம். இந்தாண்ட தாவீது அரசன் தனக்கு தானே ஆலோசனை. இன்னொரு ஒருத்தனுடைய பொண்டாட்டியை பார்த்துவிட்டு, இவனுக்கு பாருங்க, தாவீது அரசன் அப்பேற்பட்ட ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அதை போய், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இருக்கேன்ட்டு போய் அடுத்த அந்த பொண்ணு தான் பொண்டாட்டிட்டு போய் கேட்க முடியுமா? இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கலாமான்னு விளக்குமாறு பிஞ்சு விடும். அப்ப தனக்குத்தானே ஆலோசனை சொல்லிக்கொண்டு பாவத்திலே விழுந்தான். அன்புள்ளங்களே, இங்க பாருங்க, மாதா தனக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அப்பா அம்மாட்ட போய் ஆலோசனை கேட்கல, பிசாசுகிட்ட போய் ஆலோசனை கேட்கல, அல்லது தனக்குத்தானே ஆலோசனை சொல்லிக் கொள்ளவில்லை, கடவுளிடமே ஆலோசனை கேட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உனக்குள் மன உறுதியோடு நீ வாழ வேண்டுமெனில், அன்னையை போல நீ மன உறுதியோடு வாழணும்னா, ஃபர்ஸ்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஹேவ் a conversation with God, consult with God. கடவுளிடம் நாம் ஆலோசிக்க வேண்டுமா? கடவுள்கிட்டே கேட்கணும், என்னங்க ஆண்டவரே எனக்கு இந்த நோயை கொடுத்துட்டீங்க, என்னங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்கீங்க, what should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீதானே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த, எனக்கு நீயே வழிகாட்டு. ஹல்லேலூயா. மாதா இந்த ஒரு குணம் இருந்ததுனால தான் கடவுள் பதில் சொல்றாரு பாருங்க. நம்ம கடவுள் வந்துட்டு செத்த கடவுள் இல்ல, செவுட்டு கடவுள் இல்ல. நம்ம குரல் எழுப்பினால், ஐயோ எகிப்திலே என் மக்களின் அழுகுரலை நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மோயிசா எனக்காக நீச்சல். நாம் அழுதால் ஆண்டவர் நம் கண்ணீரை பார்ப்பார், துடைப்பார். ஜோர ஒரு கை தட்டலாமா? இதுதான் நம் தெய்வம். நம் தெய்வம் செவி சாய்க்கும் தெய்வம். மாதா கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கின்றார். அன்புள்ளங்களே, மன உறுதி வேணும்னா ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட தான் அதை வாங்கணும், கடவுள்கிட்ட தான் கேட்கணும், கடவுள்கிட்ட தான் நம்மளுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கு. அந்த ஏவாளை போல தீய சக்தியோ, சவுளை போல தீய மனிதர்களையோ, தாவீதை போல தனக்குத்தானேவோ ஆலோசனை சொல்லிக் கொள்ளாமல் அன்னை மரியாவை போல ஆண்டவரை நாடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மன உறுதியோடு அப்பதான் முடிவெடுக்க முடியும். மாதா கேள்வி கேட்டாங்க, குழப்பமான நேரத்திலே, சந்தேகமான நேரத்திலே, தனக்கு புரியாத நேரத்திலே ஆண்டவரிடமே கேள்வி கேட்டார்கள். கடவுளே சமண வழியா பதில் சொன்னார். அப்ப வந்ததுதான் மன உறுதி. அந்த அம்மாவுக்கு ஒரு உறுதி வந்துருச்சு. அங்க என்ன பதில் வந்துச்சு?
கடவுள் தூய ஆவி உம்மை நிரப்புவார். கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, நம்ம மனித வாழ்க்கையில் மன உறுதியோடு வாழ வேண்டுமெனில் கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்ற வார்த்தையை நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த காலேபு டிஃபரண்ட் திங்கிங். 9 பேர் ஒன்னா திங்க் பண்றான், ஒருத்தன் தனியா நிக்கிறான். என்ன சொன்னா பாத்தீங்களா? ஏய், நீ பிசாசை பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து அரக்கன்னு பார்த்துட்டு இருக்கிற, ஆனால் நான் பார்ப்பதோ என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா வாக்களித்தவர் எனக்காக போரிடுவார். கடவுளை பார்க்கிறது டிஃபரண்டா திங்க் பண்ணும். அப்ப கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அப்ப கடவுள் எல்லாம் முடியும் என்று கடவுளே சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா இப்ப ஆரம்பிச்சிச்சிங்க பயணம். கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டனால அதுக்கு பின்னாடி நடந்த எல்லா விஷயத்திலும் மன உறுதியோடு இருந்தார், தைரியமா இருந்தாங்க. டக் டக் டக்னு அடுத்து என்ன நடக்குது நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் சரண்டர். இதோ உமது அடிமை. ஃபர்ஸ்ட் நம்ம டெடிகேஷன் வந்துடும். நம்மளையே சரண்டர் பண்ணிடுவோம். அன்புள்ளங்களே, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, அர்ப்பணித்துடு. கடவுளால் முடியாது ஒண்ணுமில்ல. இதோ என் குடும்பத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என் மகனுடைய வேலை வாய்ப்பை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மகளுடைய திருமண வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பதியை ஒப்புக் கொடுக்கிறேன். சாமிகிட்ட ஒப்புக்கொடு. கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கை வரும் பொழுது மன உறுதி வரும். மன உறுதி வந்த அந்த அன்னை மரியா தன்னை சரண்டர் பண்ண அந்த செகண்ட்ல இருந்து இறுதி வரை மன உறுதியோடு இருந்திருக்கிறாங்க. எப்படி? நம்ம அதுல இருந்தே பார்க்கிறோம். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மங்கள வார்த்தை கிடைச்ச உடனே எலிசபெத் அம்மாவை பத்தி கேள்விப்படுறாங்க, உடனே ஓடுறாங்க. பாருங்க, பெண்கள் அந்த காலத்துல ஒதுக்கப்பட்ட காலம், அடிமைகளாக கருதப்பட்ட காலம், வெறும் ஒரு போக பொருளாக கருதப்பட்ட காலம். ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு இளம் பெண், வயதான பெண் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்து அந்த மலைப்பகுதியை நோக்கி ஓடி செல்லுகிறார், விரைந்து சென்றாராம். மரியே வாழ்க. மன உறுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளால் முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாமி பலம் நமக்குள்ள வந்துடும். முதல் வாசகம் அருமையா இருந்துச்சு. துணிந்து நிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார்னா அந்த பலம் மிக பெரியது. சும்மா அந்த யூதித்தம்மா அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றானுங்க, ஏய் 5 நாள் வெயிட் பண்ணுவோயா, 5 நாள்ல கடவுள் நல்லது செஞ்சா பார்ப்போம், இல்லையா பேசாம 6வது நாள் வெள்ளக்கொடியை காட்டிட்டு போய் சமாதானம் சொல்லிடுவோம் எதிராளிகள்கிட்ட. நம்ம எல்லாருக்கும் அந்த பகுதியை தெரியும். ஆனா இந்த பெண்மணி பாருங்க, சும்மா எவ்வளவு கடவுள் மேல மன உறுதி இருந்தா தைரியமா ஊர் மக்களைய, ஊர் பஞ்சாயத்து வைக்கிற தலைவர்களே கூப்பிட்டு நிறுத்தி, நீங்க யாரையா கடவுளுக்கே நேரத்தை ஒதுக்க? கடவுளால் 5 நாட்களுக்குள்ளும் காப்பாற்ற முடியும், 6வது நாளும் காப்பாற்ற முடியும். நீ கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்காதே. இதோ தேவாதி தேவன் சாதாரண பெண்மணி என் வழியாகவே நீ நினைச்ச அதே 5 நாள்ல என் தேவன் நம் மக்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. மன உறுதி, ஸ்ட்ராங் வாரியர் உமன் பாங்க, போராடும் பெண்மணிகள். நம்ம பைபிள்ல அப்படியே பிட்டு வைக்கலாம். போராளிகள், ரெசிலியன்ட் உமன், மீண்டு எழுகின்ற பெண்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விழுந்து கிடந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு எழுதல், அதான் ரெசிலியன்ஸ். இன்னைக்கு கான்செப்ட் அதிகமா பேசப்படுகிற ஒரு விஷயங்க. நம்ம குடும்பத்துல சின்ன டீனேஜ் பிள்ளைங்களுக்கு இந்த கான்செப்ட் அதிகமா பேசணுங்கிறாங்க. மீண்டெழுதல். நம்ம என்னமோ ஒரு பக்கம் நினைச்சுக்கிறோம், அறிவியல் அதிகமாயிட்டு இருக்கு, அதனால அறிவு அதிகமாயிட்டு இருக்குன்னு. அறிவு அதிகமாக பயம் அதிகமாகி கொண்டிருக்கிறதா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சின்ன விஷயம்னா கோழைத்தனமான முடிவு, டக்குன்னு ஐயோ என்னால வாழ முடியாது. சும்மா இப்ப ரீசெண்டா உங்களுக்கே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, மொட்டமா அந்த 4வது மாடியில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண், ஒரு சின்ன பாப்பா, 9வது 10வது நினைக்கிறேன், அந்த பொண்ணு அவங்க அம்மா ஏய் போனே நோண்டிட்டு இருக்கிறேன்னு திட்ட, உடனே டமக்குன்னு விழுந்துடுச்சு. எப்படி பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை தாங்க முடியல, பயம் அல்லது எதிர்ப்பு மனநிலை, அதனால வாழ்க்கையை அழித்துக் கொள்ளும் தன்மை.
அன்புள்ளங்களே, இன்னைக்கு மன உறுதியான அன்னை மரியா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த கொடையை கொடுக்கிறார். ஸ்ட்ராங் வில், கம் ஆன், யூ கேன், காட் இஸ் வித் யூ. கடவுள் உன்னோடு இருக்கிறார், அவர் உனக்காக போரிடுவார். தைரியமாக இரு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா பாருங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படிலாம் மாறுது பாருங்களேன். யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங் வில், அந்த மன உறுதி, ஃபார்ட்டிடியூட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கார்டினல் வர்ச்சு அப்படிம்பாங்க. அது ஒரு கொடை, ஆண்டவருடைய கொடை, தூய ஆவியின் கொடை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அன்னை மரியாவை போல நம்மளும் ஸ்ட்ராங் ஆயிடுவோம். எப்படி? தேவையில் இருப்பவர்களுக்கு ஓடி சென்று உதவிடுவோம். ஓடினாங்க, உதவி செஞ்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயணம், ஏறக்குறைய அவங்க நாசரேத்திலிருந்து பெத்லகேமு, பெத்லகேமில் இருந்து எருசலேமு, எருசலேமில் இருந்து திருப்பி பெத்லகேமு, திருப்பி பெத்லகேமில் இருந்து எகிப்து, அந்நிய நாடு, அங்கிருந்து திருப்பி நாசரேத்து, ஏறக்குறைய 400 கிலோமீட்டருங்க. அந்த காலத்துல சாதாரண ஒரு பெண்மணி கை குழந்தையோட தன் கணவனோட அருமையான மீண்டெழும் பயணம், மீண்டெழும் பயணம், a resilient journey, she made it. அன்னை அந்த பயணத்தை கடந்து சென்றார். எல்லாம் ஜோரவர் அன்னைக்கு ஒரு கை தட்டலாமா? மரியா பயணத்தின் தாய். நீ பயணத்துல ஒண்ணுமே நினைச்சுக்காத ஃபிளைட்ல போற மாதிரின்னு. நோ, மேடு பள்ளம், இரவு பகல், திருடன் கொள்ளை, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து சென்றவர் நமது அன்னை மரியா. சாதாரண பொண்ணை நினைச்சிடாதீங்க. நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிறப்ப, நான் இருந்த பாரிஷ் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பாரிஷ். அங்கே மாதா பக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஜாமால் சொல்கிறது எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு. நான் கொஞ்சம் போயிட்டு அதெல்லாம் உருவாக்கி நம்ம வேளாங்கண்ணி மாதா சுரூபத்தை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அழகாக அப்பப்போ தேர் எடுத்துக்கிட்டு முதல் சனிக்கிழமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு அக்கௌண்டன்ட் மேடம், அந்த மேடம் உண்மையாலுமே வெரி ஸ்ட்ராங் லேடி. ஆனால் இந்த ஜெபமாலைக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. நானும் பார்த்தேன், பூசைக்கெல்லாம் வருவாங்க கரெக்டாக, ஜெபமாலைக்கு மட்டும் வர மாட்டாங்க. நான் ஒரு நாள் சும்மா கேஷுவலாக கேட்டேன், வாட் ஹேப்பன்ட், why are you not coming அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நோ, மதர் மேரி ஷீ இஸ் கவர்டு. மாதா ஒரு கோழை, அந்த அம்மாவும் நீங்கள் என்னமோ பெருசாக தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க என்னங்க எங்கெங்க பேசுனாங்க பைபிளில், அந்த அம்மா சும்மா அமைதியாகவே இருந்துச்சுங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அடக்கொடுமையே, இந்த அம்மாவுக்கு மாதாவே இன்னும் புரியவே இல்லை. ஜஸ்ட் தி ஆப்போசிட். பேசாத தாயிடம்தான் உலகத்திலேயே உறுதியான மனநிலை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மாவுடைய வீரம் இன்னைக்கு வாசிச்ச அருமையான பாடலை பாடினாங்கல்ல, பதிலுரை பாடல், அது ஒன்றே போதும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. சும்மா தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தி பிடித்தார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். இதெல்லாம் சும்மா இல்ல, அன்னைக்கு கவிதை மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த கவிதைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கோல்டன் பாயிண்ட். இன்னைக்கு ஃபாதர் அழகா என்னை கூட்டிட்டு போய் நம்ம சென்ட் தாமஸ் அந்த மவுண்ட்ல அந்த ஜீவ ஊற்று, அந்த ஊற்று தண்ணி, வற்றாத ஊற்று, தோமையாருடைய அந்த மலை குகையில் இருக்கிறத காமிச்சாரு. என் மனசுல இந்த பாடலை பாடுறப்ப அந்த ஊற்று தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னைக்கும் வற்றாத அந்த ஊற்று போல, அந்த பாறைக்குள்ளே இருக்கிற ஊற்று போல அன்னை மரியாவுடைய வாழ்க்கைக்குள்ளே பயங்கரமான மன உறுதி. அந்த மன உறுதியின் வெளிப்பாடுதான் அன்னையின் பாடல். மரியே வாழ்க. சும்மா பொழந்து கட்டுறாங்க மாதா. அடுத்தது பாருங்க, அப்படியே வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு துணிவு, எவ்வளவு ஒரு தெளிவு, எவ்வளவு ஒரு உறுதிப்பாடு இருந்தா, மகனே ரசம் தீர்ந்து போச்சு, எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை. இந்த பதிலுக்கு ரியாக்ஷன் எப்படி வருது பார்த்தீங்களா? நான் திருப்பி சொல்றேன், இந்த வேறுபட்ட மனநிலை ரொம்ப முக்கியம். டிஃப்ரெண்ட் திங்கிங் இருக்கணும். ஒரே மாதிரி யோசிக்க கூடாது. எல்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிறான்னா அதுலயே நம்ம ஓடிட்டு கூடாது. பயஸ் த 11th 11ஆம் பத்திநாதர் பிறந்த நாள் கொண்டாடினாராம். அப்போ லைன் நின்றுட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட் தர்றாரு. அப்போ குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட், எல்லாம் குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்ல. அப்படியே லைனாக வர்றாங்க. அப்படியே ஆளால், அது எப்படி தெரியுமா, வேணுங்கிறது அவங்கவுங்க எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் பிறந்த நாள்லாம் எப்படின்னா செய்வோம், இந்த ஒன்று அப்படி நம்ம எடுத்து தருவோம். எங்கடா 4 எடுத்துருவானோன்னு பயம். ஆனால் அங்கே போனவர் என்ன செய்கிறாரு, வேணுங்கிறத எடுக்கலாம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், ஆசாசையா, அது வெரைட்டி ஆஃப் சாக்லேட்.
எல்லாம் வந்து அவரை விஷ் கூட பண்ணல, எல்லாம் சாக்லேட் எடுக்கிறதுலே நிக்குதுங்க. ஒரு பாப்பா வந்துச்சான், கம் ஆன் டேக் இட். நோ யூ டோ யூ டேக் அண்ட் கிவ் மீ, நீங்க எடுத்து தாங்க அப்படின்னா. உடனே போப்புல, நோ யூ கேன் சூஸ் வாட் யூ வாண்ட், உனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணலாம்ல, உனக்கு பிடிச்சது தானே நீ எடுக்கணும்னு. நோ நோ யூ கிவ் மீ அப்படின்னா. ஒய், ஏன் என்னை போய் எடுத்துற, நான் வயசானவன், என்னை போய் எடுத்துற சொல்ற, நீ எடுத்துக்கோ வேணுங்கிறத. அப்ப அந்த குழந்தை அழகா ஞானமா சொன்னிச்சான், சாமி என் கையே சின்னது, உன் கையே போடு போடு அள்ளி போடு வாங்கிக்கிறேன். ஜோர ஒரு கை தட்டலாமா அந்த குழந்தைக்கு? வேறுபட்ட மனநிலை. நம்ம பார்வை, நம்மளுடைய சிந்தனை மாறணுங்க. எப்ப பாரு சும்மா உடனே ஒரு பூனை ஒன்னா உடனே பயந்துக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சுரூபம் விழுந்துருச்சு நான் முடிஞ்சு போச்சுரா என் வாழ்க்கை, அது சுரூபத்தை ஏதோ போர்வை எழுக்கிற டமான்னு ஏதோ ஒன்று விழுந்து வந்திருக்கோம், உடனே என்னமோ ஏதோன்னு ஆவறது. வீடு கட்டணும் அல்லது கல்யாணம்னா அங்கே நடக்கிற, ஐயோ ஒரு கல்யாணத்துக்கு எங்க போயிருந்தேங்க, தெரிஞ்சவங்க கல்யாணங்கன்னு 10 சாமியாருங்க, பூசை ஆரம்பிக்கிட்டோம், பூசை நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே ஃபாதருங்க அதில் டக்குன்னு அந்த நேரத்தில் தான் நீ பிரசங்கம் நீங்கள் பிரசங்கிட்டு கிடப்பாங்க. அன்னைக்கு நம்மளே வேற புட்டில் விட்டாங்க, நீ பிரசங்கம் வச்சுருட்டாங்க. சரி நானும் சரி அமைதியாக போய் உட்காந்துருக்கிறேன். பூசை இது நற்செய்தி வாசகங்க, வாசகம் வாக்க ஆரம்பிக்கிறாங்க. சக்ரீஸ்லேருந்து ஒருத்தர் அப்படின்னாரு, என்னடா அப்படின்னா, பிரசங்கம் யாரு அப்படின்னு இருக்காரு. அவர் ஒன்று என்னன்னா அந்த கருப்பா தாடி வச்சுக்கிட்டு அந்த கடைசியா அப்படின்னா, ஓ அப்படின்னு உடனே அவர் என்னை பார்த்து அப்படின்னாரு, என்னையா பூசையெல்லாம் நம்மளே கூப்பிட்ற நான் அப்படின்னா. அவர் பூத்தடிச்சு ஆட்ட ஓடியாடுறாரு. பார்த்துட்டு, ஃபாதர் நீங்கள் தான் பிரசங்கம். ஆமாண்ணா அது 8:25 ஆயிடுச்சு, 8:30க்குள்ள தாலி கட்டி ஆகணும், கோச்சிக்காதீங்க, நீங்கள் பிரசங்கம் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் பேசுங்க, அதான் இப்போ மாட்டிட்டு முழிக்கிறீங்கல்ல, அது மாதிரி ரொம்ப நேரம் வைப்பீங்க, என்ன பாட்டு கிளாஸ் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறீங்க, மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் வந்துருச்சாட்டுக்குது, எப்படா முடிப்பார் அடுத்த பாட்டை பாடலாம், மரியாதையாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு எனக்கு பாட்டை ரெடி ஆகிக்கணும்பா. இங்கே பாருங்க, இங்கே என்ன நடக்குது, வந்துட்டு 8:25 ஆயிடுச்சு, அதனால பிரசங்கம் வச்சா லேட் ஆகிடும், முதல்ல தாலி கட்டிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பிரசங்கத்தை. அடக்குடுமையே, நீ எல்லாம் கிறிஸ்தவன். அன்புள்ளங்களே, நம்ம பார்வை சிந்தனை கடவுளுடைய சிந்தனையா மாறணுங்க. உலக மக்களுடைய பார்வையோ சிந்தனையோ நம்மளுடைய சிந்தனை அல்லது வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் மாதா, அதுதான் மாதா. எப்படி பாருங்க, இதோ தண்ணீர் திராட்சை செல்லம் இல்லை அப்படின்னு ஒண்ணு, அவர் எனக்கு நேரம் இன்னும் வரலன்னு அவங்க பாட்டுக்கு கூலா திரும்புறாங்க. யார் பக்கம், யார் பக்கம் திரும்பி நிக்கிறாங்க? வேளாறு பக்கம். தன் மகன் சொன்னதையே மாற்றி அவர் சொல்றதெல்லாம் செய்பா அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. What a great strong faith in her own son. சூப்பர். என்ன ஒரு மிகப்பெரிய மன உறுதி தன் மகன் மேல் இருந்திருந்தால், கடவுளால் முடியாது ஒண்ணுமில்லை, என் மகன் கடவுள், அவருக்கு மட்டும்தான் தெரியும், மாதாவுக்கு தான் 100% தெரியும், அது கடவுள், வெறும் இயேசு இல்ல, அவர் செய்வாரியா, நீ என்ன உனக்கு நேரம் இல்லைங்கிற, எனக்கிட்ட உன்னைய தந்தது என் அப்பா, என் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மாதா தந்தையிடம் பெட்டிஷன் போடுவாங்களாம், மரியே வாழ்க. மேட்ரு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன் மகனிடமே கேட்டுட்டு, மகனே நேரம் இல்லைன்னு சொன்னாலும் உன்னையே எனக்கு கொடுத்தவர் யாரு? தந்தையாம் கடவுள். என் தந்தைகிட்ட நான் பேசிக்கிறேங்கிற மாதிரி கூலா திரும்பி அவர் சொல்வதை செய்யுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் வில், ஸ்ட்ராங் ஃபெய்த். இதெல்லாம் ரொம்ப, இந்த மன உறுதிங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறதுங்கிறாங்க. ஒரு உறுதிப்பாடு. என் பையன் நான் சொன்னா செய்வாப்ல, இந்த குறையுள்ள குடும்பத்தை கைவிடாத தெய்வம் என் மகன். அதாங்க. அடுத்து பாருங்க, சிலுவை பயணம். சிலுவை பயணத்துல எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், ஆனா அப்படியே கூடையே போறாங்க, கூடையே போறாங்க. காரி துப்புல, அப்படியே கரிஞ்சு கொட்டல, அந்த தன் மகனை அடிக்கிற அந்த படை வீரர்களை சபிக்கல. அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல நமக்கு தெரியும், அப்படியே இயேசுவை போட்டு பரட்டி போட்டு அந்த சிலுவையில் அறையிறப்ப மாதா அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்க கையில அப்படியே கல் அப்படியே ஏந்திரிப்பாங்க, அப்படியே கையிலிருந்து கல் என்ன ஆகும், அப்படியே கீழே விடும். அவ்வளவு வேதனையான சூழ்நிலை. சும்மா விட்டா நம்ம ஊர் அம்மாங்களா இருந்தா வரிஞ்சு கட்டிட்டு 2 கிலோ இழுத்துருக்கோம்.
மன உறுதி இருப்பவர்களால் தான் வேறுபட்ட மனநிலையோடு இருக்க முடியும். அந்த நேரம் கூட பாருங்க, எப்படி பாருங்க, அன்னை தெரசா கல்கத்தாவில் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போகிறாங்க. ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பிஷப் வந்து, நான் அங்கே இருக்கிறப்ப இந்த புத்தகம், அந்த பிஷப் எழுதின புத்தகம் படித்தேன். அவர் எழுதுறார் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் மதர் மேரின்ட்டு, மதர் அன்னை தெரசான்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த ஷாப்பிங்க்கு பிஷப்பும் அன்னை தெரசாவும் போகிறாங்களாம். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, வெளியில் வர்றாங்க அன்னை தெரசாவும் பிஷப்பும். அங்கே ஒருத்தர் கண்ணா அப்படின்னான்னு காரி துப்புறாரு அன்னை தெரசாவை, காரி துப்புறார். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. சவேரியாரை என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இப்படிதான். அன்னைக்கு அன்னை தெரசாவுக்கு காரி துப்பிய நேரம். அப்ப காரி துப்புறப்ப அன்னை தெரசா அவங்கள பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து பிளஸ் யூ பிளஸ் யூ அப்படின்ட்டு போனாங்களாம். பிஷப்புக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு லாங்குவேஜ் தெரியலனாலும் பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு சொல்றாரு, மதர் இஸ் ஸ்கோல்டிங் யூ, இஸ் கர்சிங் யூ, பட் யூ ஆர் பிளஸிங் ஹிம். அப்ப அந்த அன்னை தெரசா சொன்ன வசனம், அவன் வந்து அவர் பிஷப் சொன்ன வார்த்தை தமிழ்ல யோசிச்சோம்னா, என்ன உங்களை திட்டிட்டு இருக்கிறான், நீங்க என்னமோ அவனை ஆசீர்வதிக்கிறீங்க. அப்ப அன்னை தெரசா சொன்னது, அவன் அவன்கிட்ட இருக்கிறத தர்றான், நான் என்கிட்ட இருக்கிறத தர்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேறுபட்ட மன உறுதி வாய்ந்த பெண்ணால் தான், வேறுபட்ட மனநிலையோடு இருக்கிற மன உறுதி வாய்ந்த பெண்ணால் தான் தன்னை சபிக்கிறவனை கூட ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அன்புள்ளங்களே, சும்மா இல்ல இந்த வார்த்தை மன உறுதிங்கிறது. சும்மா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து அப்படியே ஏஞ்சி வர்றதில்லை. லைஃப் லாங் எவ்ரி டே சேலஞ்ச், சவால். நம்ம வாழ்க்கையில சவால் இது. ஒவ்வொரு நாளும் இந்த சவாலை தாண்டி தாண்டி போனோம். அதற்கு ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று, ஆண்டவரை மட்டுமே சார்ந்த, ஆண்டவர் விருப்பத்துக்கு மட்டுமே கீழ்ப்படுகின்ற ஒரு அற்புதமான மன உறுதி வேண்டும். அந்த உறுதி நம்ம அன்னை மரியாளிடம் இருந்தனால்தான் இதோ அந்த சிலுவையில் நின்று அடியில் நின்று கொள்வது பொழுது இயேசு இதோ தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னப்ப நான் மனசுல நினைச்சதெல்லாம், இந்த அம்மா கத்து கொடுத்திருப்பாங்க. இந்த அம்மா கத்து கொடுத்திருப்பாங்க இயேசுவுக்கு. குழந்தையா இருக்கும் பொழுதே, மகனே உன்னைய பெக்கிறதுக்கு நானு கருவுற்றப்ப அந்த ஊரே என்னை என்ன செஞ்சிச்சு, காரி துப்பிருச்சு, என்னை விபச்சாரின்னு பேசுனுச்சு, எப்படியெல்லாம் என்னை பட்டம் கட்டுனுச்சு. ஆனால் அவர்களை நான் மன்னித்தேன். அன்பான தாய்மார்களே, பெண்களே, நீங்க எப்படியோ அப்படிதான் குடும்பம். நான் முடிக்கின்றேன். பெண்கள் தினம் அருமையான விழாவை ஃபாதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். பெண்கள் ஒரு குடும்பத்தின் ஒரு அருமையான விளக்கு. பெண்கள் நீங்க அன்னை மரியாவை போல ஒரு மன உறுதி வாய்ந்த பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் குடும்பம் அப்படி தலை நிமிர்ந்து நிற்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் பையன் எழுந்து நிற்பான். அவனால அதை கடந்து போக முடியும், பிரச்சனையை அணுக முடியும், சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். அந்த மன உறுதியை பெண்கள் நீங்கள் உங்கள் கணவனுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்போம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரே நிமிஷம் ஏந்திரிங்க பார்க்கலாம், ஏந்திரிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பத்துக்காக, முக்கியமாக பெண்களுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இந்த பாடலை 2 வரியை பாடிட்டு ஆசையா ஜெபிப்போம். மன உறுதியின் மறு உருவமான அன்னையிடம் நாம் கற்றுக்கொள்வோம். இதோ கிறிஸ்துவுக்குள் கடவுளுக்குள் வாழுகின்ற எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. அன்னை மரியாவுக்கு அது தெரிஞ்சனாலதான் தன்னுடைய மகனிடமிருந்து ஓடி போன சீடர்களை இயேசு இறந்த பிறகும் ஒன்றிணைத்தார், அரவணைத்தார், அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார், தான் பெற்ற தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. மன உறுதி இருக்கிறவங்களால தான் பாவிகளை மன்னிக்க முடியும். தான் பையனுக்கு கூடயே இருந்து குளிவார்ன ராயப்பரை மன்னிக்க முடிஞ்சு. தான் பையன் கூட இருந்தவங்க துண்டகான துணியகான ஓடினவங்களை எல்லாம் மீண்டும் ஒன்றிணைக்க முடிஞ்சு, மன்னித்து அரவணைக்க முடிந்தது. மன உறுதியோடு இருந்தார் அந்த தாய். தெய்வம் எல்லாம் பார்த்து கொள்வார். தைரியமா இருங்க. உங்களுக்கு வயசாயிட்டு இருக்கு, ஐயோ என் வீட்டுல இன்னும் கடமை நிறைய இருக்கு, நான் என்ன பண்றது, இன்னும் நிறைய விஷயம் செய்ய முடியாம நான் செத்துருவணும், என்னால் முடியாம போயிடுச்சு. பயப்படாத. நீ இல்லைன்னாலும்
தெய்வம் உன் குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பார். ஜோரார் கைதட்டலை. அருமையான பாடல், சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கண்களை மூடிக்கொள்வோம், கரம் தட்டி பாடுவோம், நம்பி பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம், எல்லாரும் மகிழ்ச்சியோடு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஆமென். வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். பாடுவோம். மீண்டும் மீண்டும் மீண்டுமாக. என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆமென் கலங்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் இயேசுவே நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் கைகளை உயர்த்தி. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்படியே உங்க வலது கரத்தை உச்சந்தலையில் வைங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. வாழ்வது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, எல்லாம் வல்லவர் உங்களுக்குள் வாழ்கிறார். ஆமென். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சாதாரண எளியவன் என்னையும் எனக்கென்றே நீர் கொடுத்த குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இது நானா விரும்பி பிறக்கல, நீ என்னை பிறக்க வச்ச. என்னை கைவிட மாட்டேன். என் குடும்பம் நீ கொடுத்தது. நீ பார்த்து இந்த கணவனை, இந்த மனைவி, இந்த பிள்ளைங்களை, இந்த அப்பாவை அம்மாவை கொடுத்த. சாமி, என் குடும்பம் உம்முடையது, நீ கைவிட மாட்ட. அன்னை மரியா கணவனை இழந்தார். தனக்கென்று கடவுளே கொடுத்த ஒரே மகனையும் சிலுவையிலே தியாகம் செய்தார். காரணம், அவர் உன்மேல் கொண்ட அன்பு, நம்பிக்கை, இழப்பை ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு ஏதோ சீடர்களை ஒன்றிணைத்து திருச்சபையை துவங்கி வைத்தார். ஆண்டவரே, என் குடும்பத்திலே என் மகனும் மகளும் என் பிள்ளைகளும் என் பெற்றோரும் மன உறுதியோடு இருக்க ஆசீர்வதியும். நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெருசு பண்ணி மனசு விட்டுறோம். அவ்வளவுதானா நினைச்சிடறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்னையை போல மன உறுதியை தாரும். கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் போராடுவார். இது கடவுள் குடும்பம். கடவுள் குடும்பத்தை யாராலும் அழிக்க முடியாது. என் குடும்பம் அழியாது. தேவாதி தேவனே, நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதியும். அன்னையை போல எங்க வாழ்க்கையில எந்த மேடு பள்ளம் வந்தாலும் மன உறுதியோடு அதை தாண்டி நடக்க வரம் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நின்றவாறு நமது தேவைகள்